Hi guys, I am back. Sorry for not being consistent. நிறைய வீடியோ போடுறதே இல்லை, வீடியோவே போடுறது இல்லை. பல வருஷம் ஆச்சு. ஷார்ட் ஹேர் இருக்கும்போது பண்ணது. இப்போ நான் முடியே வளர்த்துட்டேன், வீடியோவே போடல. இன்னைக்கு வந்து என்னோட கார் வாங்கி நான் காரை பற்றி எந்த வீடியோவும் போடல. இன்னைக்கு கார் டூர், என் காரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர் இருக்குது எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஒரு கார் வாங்குங்க, நீங்களும் வைப் பண்ணீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, நேற்று நைட்லேருந்தே செம்ம மழை. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி மழையில் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக காரில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு வைப் பண்ணலான்ட்டு தனியாக வந்துட்டேன். ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே பிளாக் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன். பிளாக் காஃபி காலி குடிச்சிட்டேன். அண்ட் தென் என்னோடய ஃபஸ்ட்டு மீலாக பப்பாயா கொண்டு வந்தேன். பப்பாயா வச்சுருக்கேன், இது சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் காரில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். காரில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஸோ இது வந்து பிளேட்ஸ். நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இதுக்கு போவேன், நைட் அவுட் போவோம். ஸோ அதுக்காக ரோட் சைட் ஷாப்பில் ஏதாச்சும் பிரியாணி சாப்பிட்டா அதுக்காக பிளேட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் தென் டிஷர்ட். ஸோ ஒரு பேக்கப் வச்சுருப்பேன் எப்பவுமே ஜிம்முக்கு போகும்போது, சப்போஸ் வேறு ஏதாவது டிஷர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக. அண்ட் தென் ஐ ஹாவ் மை பெல்ட், ஜிம் பெல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப். இது பார்த்தீங்கன்னா அம்மாவோட பேக், அவங்க இங்கே தான் வைக்கணுன்ட்டாங்க, அதனால் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ரியர் சைட் ஆஃப் மை கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே இல்லை, சீட்லாம் நம்ம போட்டது. காரில் என்னென்ன ஆட் ஆன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். கார் வந்து சீட்லாம், இந்த சீட் கவர்லாம் நம்ம போடுவோம். கம்பெனி கொடுக்குற சீட் நல்லா இருக்காது. ஸோ இது நம்ம சீட் கவர் நம்ம போட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் மேட் இருக்குல்ல, அது நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, இந்த இதுவும் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின வேர்ஷனில் இது வந்து நம்ம போட்டது, இந்த டிஸ்பிளே இதுலேயே வரல, நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது போட்டால் ப்ளஸ் ஸ்பீக்கர் அண்ட் ரியர் கேமரா, அது ஒன்று. ஸோ இதுதான் என்னுடைய காரில் நான் ஆட் ஆன் பண்ணது. வேறு எதுவும் பெருசாக ஆட் ஆன் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் வாங்கினேன், இந்த சார்ஜர், என்னோடய ஐஃபோன் சார்ஜருக்கு பார்த்தாது, இது நான் வாங்கினேன் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரம் ப்ரோட்ரானிக்ஸ். அது சார்ஜ் போடுவேன். அண்ட் தென் டேஷ்போர்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து டிஷ்யூ பேப்பர். இது வந்து அதான் சொன்னேன்ல, நைட் அவுட் போவோம் அதுக்காக யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3D கிளாஸ் வந்து நான் லயன் கிங், முஃபாசா லயன் கிங் போனேன், அதில் சுட்டுனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சர்வீஸில் கொடுத்தது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. அவ்வளோதான் கைஸ். நான் காரு எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேன், நீங்களும் கார் வாங்குங்க. சப்போஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அசெட் எதுவுமே, எனக்குன்னு பெரிய அசெட் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு சொந்தமாக எனக்குன்னு ஒன்று இருக்குதுன்னா என் பேரில் அது இது மட்டும் தான். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் இது மாதிரி வாங்கணுன்றதுக்காக சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி இஃப் யூ ஹாவ் குட் சிபில், நல்லா ஏர்ன் பண்ணீங்க, ஒரு 40+ ஏர்ன் பண்ணிங்கன்னா கார் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு அசெட்டே இல்லைனா கார் வாங்காதீங்க, வீடு வாங்குங்க. வீடு எங்கே வாங்குறீங்கன்னா டெவலப்டு ஏரியாவில் கண்டிப்பாக வாங்க முடியாது. அதனால் டெவலப்பிங் ஏரியாவில் வாங்குங்க. டெவலப்பிங்னா அதுக்கு இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா வந்து வேப்பம்பட்டு கிட் பக்கத்தில். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செம்மையாக டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வருது, அங்கே பட்டாபிராமில் டைடல் பார்க் வருது. ஸோ இது மாதிரி நிறைய இது வந்து செம்மையாக டெவலப் ஆகிட்டு வருது. இந்த டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2500 சொல்லுவாங்க. நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பேசுனீங்கன்னா ஒரு 200 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மி பண்ணுவாங்க. 2300 to 200 வச்சுப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இங்கே ஒரு ஹைவே வருது, ஸ்ட்ரைட்டாக ஆந்திராவுக்கு போகுது. அந்த ஹைவே இங்கேயே ஒரு டோல், பக்கத்துலேயே டோல் வருது, பயங்கரமாக பூம் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கார் ப்ரிஃபரன்ஸ் தராதீங்க. உங்கள் ஃபஸ்ட்டு அசெட் இருந்துச்சு, உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது, லோன் எடுக்க முடியும், உங்கள்கிட்ட கேஷே இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் லோன் லேண்ட் வாங்கினோன்னா கோ ஃபார் ஹவுஸ், சரியா? அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு லோன் அந்த மாதிரி சேங்ஷன் ஆகலாம் வேணால் நீங்கள் காருக்கு போங்க. இல்லை வீடு ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா காரெல்லாம் தாராளமாக வாங்கலாம், நீங்கள் வாங்கிக்கோங்க. கார் பார்த்தீங்கன்னா 5 lakhs லோன் போட்டிருந்தேன். என்கிட்ட சிபில் ஸ்கோர் இல்லை. என்ன ஆச்சுன்னா எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தேன், அதை பே பண்ணாமல் சரி அவங்க வேவர் பண்ணுவாங்கன்ட்டு அப்படியே விட்டது. சிபில் அடி வாங்கிருச்சு. ஸோ என்னோட சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 657. ஆனால் அப்பயுமே தருவாங்க சில பேங்க்கில் வந்து எஜுகேஷன் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க.
அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து பேங்க்கில் கிடைக்கல, மஹிந்திரா ஃபினான்ஸுன்ட்டு அந்த ஃபினான்ஸில் கிடச்சிது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி இந்த கார் வாங்கினேன். சரி, இதுதான் என்னுடைய கார் ஹிஸ்ட்ரி. நான் வாங்கினது லோனு தான், எல்லாமே கடன் தான் வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம வாங்குறது தான். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2.5 இயர்ஸ் இருக்குது பே பண்ணி. 5 இயர்ஸ்க்கு வாங்கினேன். மந்த்லி 13,100 ருபீஸ் பே பண்ணேன். இதுதான் என்னுடைய கார் ஹிஸ்ட்ரி. அடுத்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் இறங்க போகிறேன். அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன், அதுக்கான டிப்ஸும் நான் தரேன். நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு பெருசாக எதுலேயுமே நம்ம பண்ணது கிடையாது, சேர்த்து வைக்கிற பழக்கமும் கிடையாது. டெய்லியும் அந்த மாதம் செலவு பண்ணுறது அப்படியே போயினே இருந்துச்சு. ஸோ கார் இன்னும் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இறங்க போகிறேன். அது என்னன்ட்டு சொல்கிறேன். ஸ்டே டியூன்.